பிரியமானவர்களே, இன்று பாஸ்கா காலத்திலே நாங்கள் முதலாம் வாரத்திலே நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளில் நாங்கள் பார்க்கிறோம் பேதுருவானவர் தன்னுடைய அனுபவங்களை, இயேசுவோடு வாழ்ந்த காலப்பகுதியிலே கிடைத்த அனுபவங்களை பற்றியும், இயேசு உயிர்த்து விட்டார் என்ற அனுபவத்தையும் மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார். யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள், இறைவனை நம்புகின்றவர்கள், நம்பாதவர்கள் அனைவருக்கும் சொல்கிறார், உங்களால் வெறுத்து ஒதுக்கிய இயேசு ஆண்டவர் இப்போது உயிர்த்து விட்டார் என்று. அப்படி சொல்லுகின்ற பொழுது, வார்த்தையை பகிர்கின்ற பொழுது, இதனை பார்த்து கொண்டிருந்த 3 நபர்கள் இருந்தார்கள். தலைமை குருக்கள், சத்துசேயர்கள், அதே போன்று படை வீரர்கள். இவர்கள் இதனை பார்த்து கொண்டிருந்த பொழுது புதுமையாக இருந்தாலும் இதனை சகித்து கொள்ள முடியாமல் இருந்தார். ஆனால் இதனை இட்டு பேதுரு பயப்படவில்லை. இறைவனுடைய அந்த அனுபவத்தை மற்றொருவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்த நாளிலே பேதுரு மற்றும் சீடர்கள் அனைவரும் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு சென்று அவர்களிடத்திலே தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் நம்பவில்லை, இயேசு உயர்த்து விட்டார் என்று. இருப்பினும் அவர் சொல்லுவதை அவர்கள் கேட்டு நடந்து இறைவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆன்மீகத்துக்கு செல்லுகின்றது. ஏனென்றால் இந்த நபரை தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர் என்ன சொன்னார் அவற்றை அவர்கள் செய்தார்கள். கீழ்ப்படிவோடு அந்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையை மாற்றம் அடைந்திருந்தது. இயேசு அவர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்களை இயேசு மாற்றி அறிந்தார். அவருடைய உள்ளங்களை மாற்றியிருந்தார். அந்த காரணத்தினாலே இன்று நாளிலே அவர்கள் இயேசுவை அறியாமல் இருந்தாலும் அந்த நபருடைய வார்த்தையை அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றமாக இருக்கின்றது. இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற நீங்களும் நானும் இவ்வாறான வார்த்தைகள் செவிமடுக்காமல் இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது? குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அவர்களுக்கு செவிமடுக்காமல் இருக்கலாம். கணவன் மனைவி இருவருக்கு இடையிலே செவிமடுக்காமல் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் சொல்வதை கேட்கின்ற பொழுது மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கை மாற்றமடைகிறது. இருவருமே சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒருவராவது செவிமடுக்க வேண்டும். ஒருவருமே செவிமடுக்காவிட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. அமைதியாக இருக்க வேண்டும். ஒருவர் சத்தம் போடுகின்ற பொழுது இன்னொருவர் அமைதியாக இருக்க வேண்டும். அப்படியான குணங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஊடாக எங்களை அழைத்து நிற்பது ஒவ்வொரு நாளும் இவ்வாறான குணங்களை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்ள. எனவே அந்த வரப்பிரசாதங்களை வேண்டி நாளிலே நாங்கள் மன்றாடுவோம்.